நற்செய்தி வாசகம். புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி, அதிகாரம் 14, இறைவார்த்தைகள் 13 தொடக்கம் 21. அக்காலத்தில் திருமுழுக்கு யோவான் கொலையுண்டதை கேள்வியுற்ற இயேசு அங்கிருந்து புறப்பட்டு படகிலேறி பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஓரிடத்திற்கு சென்றார். இதை கேள்விப்பட்ட திரளான மக்கள் ஊர்களில் இருந்து கால்நடையாக அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு அங்கு சென்றபோது பெருந்திரளான மக்களை கண்டு அவர்கள் மீது பரிவு கொண்டார். அவர்களிடையே உடல் நலமற்றிருந்தோரை குணமாக்கினார். மாலையான போது சீடர் அவரிடம் வந்து, இவ்விடம் பாலை நிலமாயிற்றே, நேரமுமாகிவிட்டது, ஊர்களுக்கு சென்று தங்களுக்கு தேவையான உணவு வாங்கிக் கொள்ள மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடும் என்றார். இயேசு அவர்களிடம், அவர்கள் செல்ல வேண்டியதில்லை, நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார். ஆனால் அவர்கள் அவரை பார்த்து, எங்களிடம் இங்கே 5 அப்பங்களும் 2 மீன்களும் தவிர வேறு எதுவும் இல்லை என்றார்கள். அவர், அவற்றை என்னிடம் இங்கே கொண்டு வாருங்கள் என்றார். மக்களை புல்தரையில் அமருமாறு ஆணையிட்டார். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை பிட்டு சீடர்களிடம் கொடுத்தார். சீடர்களும் மக்களுக்கு கொடுத்தார்கள். அனைவரும் வயிறார உண்டனர். எஞ்சிய துண்டுகளை 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். பெண்களும் சிறு பிள்ளைகளும் நீங்களாக உணவு உண்ட ஆண்களின் தொகை ஏறத்தாழ 5000. சிந்தனை. இன்று நாம் கேட்ட இந்த புதுமை எமக்கு நன்கு தெரிந்த புதுமையாகும். இந்த புதுமையில் நாம் இலகுவாக சிந்திக்க மறந்து விடுகின்ற ஒன்று என்னவென்றால் சீடர்களின் பங்களிப்பாகும். அவ்வாறு அவர்கள் என்ன பங்களிப்பாற்றினார்கள்? அவர்கள் இயேசுவுக்கும் மக்களுக்கும் இடையிலே இணைப்பாளர்களாக இருந்தார்கள். இயேசுவின் கருவிகளாக இருந்து செயலாற்றினார்கள். தங்களிடம் இருந்த அப்பங்களையும் மீன்களையும் இயேசுவிடம் கொண்டு வருகின்றனர். இயேசு கட்டளையிட மக்களை பந்தியமரச் செய்கின்றனர். இயேசு கொடுத்த அப்பங்களை மக்களுக்கு பகிர்ந்தளிக்கின்றனர். மீதியாக கிடந்தவற்றை 12 கூடைகளில் சேர்த்து எடுக்கின்றனர். இவ்வாறு கடவுள் தமது ஏராளமான கொடைகளை மக்களுக்கு கொடுப்பதற்காக தன்னுடைய சீடர்களை தன்னுடைய கருவிகளாக, இணைப்பாளர்களாக பயன்படுத்தி கொள்ளுகின்றார் என்பதே உண்மையாகும். கடவுள் தம்முடைய கொடைகளை நேரடியாக மக்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருந்தாலும் பெரும்பாலும் மற்றவர்களின் ஊடாகவே அதனை வழங்கி வருகின்றார். இதற்காகவே நாங்களும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆயினும் கடவுள் தரும் கொடைகளை நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்க அழைக்கப்பட்ட போதிலும் பல தடவைகளில் நாங்கள் சுயநலவாதிகளாக மாறிவிடுகின்றோம். அதாவது கடவுளின் அருளை பெறுகின்ற நாங்கள் முதலில் அவற்றின் ஊடாக எம்மை பராமரித்துக் கொள்ளுகின்றோம். எமது தேவைகளை நிறைவு செய்கின்றோம். அதன் பின்பே மற்றவர்களின் தேவைகளை நிறைவு செய்ய முன்வருகின்றோம். இன்றைய புதுமையிலே இயேசுவிடம் இருந்து அப்பங்களை பெற்றுக்கொண்ட சீடர்கள் முதலில் தங்கள் பசியை ஆற்ற விரும்பி தாங்கள் பெற்ற அப்பங்களை உண்டு மிகுதியானவற்றை மக்களுக்கு பகிர்ந்தளித்திருந்தால் இப்படியானதொரு புதுமை நடந்திருக்க முடியுமா? இது எங்கள் மட்டிலும் உண்மையானதே. இறைவனிடம் இருந்து ஆன்மீக நலன்களை பெற்றுக்கொள்ளுகின்ற நாங்கள் அவற்றை மற்றவர்களுக்கு கொடுப்பதே முதல் நோக்கமாக நாம் கொண்டிருக்க வேண்டும். கடவுளிடம் இருந்து பெற்றுக்கொள்ளுகின்ற ஒவ்வொன்றும் அவர் எமக்கு வழங்குகின்ற கொடையே. அதை அவர் இலவசமாக வழங்குகின்றார். மற்றவர்களுக்கு இலவசமாக கொடுக்க வேண்டும் என்பதற்காக வழங்குகின்றார். எவ்வளவுக்கு அதிகமாக நாங்கள் கொடுக்கின்றோமோ
அவற்றிலும் விட மேலதிகமாக நாங்களே பெற்றுக்கொள்வோம் என்பதே இந்த புதுமை சொல்லுகின்ற உண்மையாகும். செபம். ஆண்டவரே, பகிர்ந்து வாழும் தாராள உள்ளத்தை எங்களுக்கு தாரும். ஆமென்.